ஓம் சாந்தி. இன்றைய முரளி 4 பிப்ரவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்களை தானம் கொடுக்கிறார். நீங்கள் பிறருக்கு அதை தானம் செய்து கொண்டே இருங்கள். இந்த தானத்தின் மூலமாக சத்கதி கிடைக்கும். கேள்வி: எந்த ஒரு புதிய பாதை குழந்தைகள் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது? பதில்: வீட்டிற்கு போகும் பாதை, சொர்க்கத்திற்கு போகும் பாதை இப்போது தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சாந்திதாமம் நமது வீடு என்பது உங்களுக்கு தெரியும். சாந்திதாமம் வேறு, சொர்க்கம் வேறு. இந்த புதிய பாதை உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்போது கும்பகர்ண தூக்கத்தை விட்டுவிட்டு கண்களை திறந்து தூய்மையாக மாறுங்கள். தூய்மையான பிறகு வீடு திரும்ப முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பாட்டு: விழித்தெழுங்கள் பிரியதர்சினிகளே. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: மனிதர்களையோ தேவர்களையோ பகவான் என்று சொல்ல முடியாது என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். ஏனென்றால் அவர்களுக்கு சரீர உருவம் இருக்கிறது. மற்றபடி பரமபிதா பரமாத்மாவிற்கு சூட்ச்ம உடலும் இல்லை, ஸ்தூல உடலும் இல்லை. அதனால் அவருக்கு சிவ் பரமாத்மா நமக என்று சொல்கிறார்கள். அந்த ஒருவர் மட்டுமே ஞானக்கடல். எந்த மனிதரிடமும் ஞானம் இருக்க முடியாது. எந்த ஞானம்? படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடைசியின் ஞானம், அதாவது ஆத்மா பரமாத்மாவின் இந்த ஞானம் யாரிடமும் இல்லை. ஏ பிரியதர்சினிகளே, ஏ பக்தர்களே, விழித்தெழுங்கள் என்று சொல்லி தந்தை வந்து எழுப்புகிறார். ஆண் பெண் அனைவரும் பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். அனைத்து மணப்பெண்களும் ஒரு மணமகனை நினைவு செய்கிறார்கள். அனைத்து காதலி ஆத்மாக்களும் காதலர் பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள். அனைவரும் சீதைகள். ஒரு பரமபிதா பரமாத்மா ராமராக இருக்கிறார். ராமர் என்ற வார்த்தையை ஏன் சொல்கிறார்கள்? இப்போது ராவண ராஜ்யமாக இருக்கிறது தானே, எனவே அவரோடு ஒப்பிட்டு ராமராஜ்யம் என்று சொல்கிறார்கள். தந்தை ராமராக இருக்கிறார். அவரை ஈசன் என்று சொல்கிறார்கள், பகவான் என்று சொல்கிறார்கள். அவரது உண்மையான பெயர் சிவன். விழித்தெழுங்கள், இப்பொழுது புது யுகம் வருகிறது, பழையது அழிகிறது என்று அவர் சொல்கிறார். இந்த மகாபாரத சண்டைக்கு பிறகு சத்தியுகம் படைக்கப்படும். அங்கே இந்த லட்சுமி நாராயணரின் ஆட்சி இருக்கும். பழைய கலியுகம் முடிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் குழந்தைகளே, கும்பகர்ண தூக்கத்தை விடுங்கள். இப்போது கண்களை திறங்கள். புது உலகம் வருகிறது என்று தந்தை சொல்கிறார். புதிய உலகை சொர்க்கம் சத்தியுகம் என்று சொல்கிறார்கள். இது புதிய பாதை. இந்த வீடு அல்லது சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை யாருக்கும் தெரியாது. சொர்க்கம் வேறு, சாந்திதாமத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றன, அது வேறு. விழிப்படையுங்கள். நீங்கள் ராவண ராஜ்யத்தில் அழுக்காகிவிட்டீர்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இந்த நேரம் ஒருவர் கூட பவித்திர ஆத்மாவாக இருக்க முடியாது. யாரையும் புண்ணிய ஆத்மா என்று சொல்வதும் இல்லை. மனிதர்கள் நன்றாக தானம் புண்ணியம் செய்யலாம், எனினும் பவித்திர ஆத்மாவாக ஒருவர் கூட இல்லை. இங்கே கலியுகத்தில் இருப்பவர்கள் பதித்த ஆத்மாக்கள், சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையான ஆத்மாக்கள். எனவே சிவ் பாபா வந்து எங்களை தூய ஆத்மாவாக மாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். இது பவித்திரத்தின் விஷயம். இந்த நேரம் தந்தை வந்து குழந்தைகள் உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறார். நீங்களும் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். அப்போது 5 விகாரங்களின் கிரகணம் விலகிவிடும் என்று சொல்கிறார். 5 விகாரங்களை தானமாக கொடுத்தால் துன்பத்தின் கிரகணம் விலகிவிடும். பவித்திரமாகி சுகதாமத்திற்கு செல்வீர்கள். 5 விகாரங்களை நம்பர் 1 காமம். அதை விடுத்து பவித்திரமாகுங்கள். பதித்த பாவனா, எங்களை தூய்மையாக்குங்கள் என்று தாமே சொல்கிறார்கள். பதித்தர் என்று விகாரியே சொல்கிறார்கள். இந்த சுகதுக்கத்தின் விளையாட்டு பாரதத்துக்காகவே இருக்கிறது. தந்தை பாரதத்திற்கு வந்து சாதாரண உடலில் பிரவேசம் ஆகிறார். பிறகு இவருடைய வரலாறையும் உட்கார்ந்து சொல்கிறார். நீங்கள் அனைவரும் பிராமண பிராமணிகள், பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகள். நீங்கள் அனைவருக்கும் தூய்மையாகும் உத்தியை சொல்கிறீர்கள். பிரம்மகுமார் குமாரிகள், நீங்கள் விகாரத்திற்கு போக முடியாது. பிராமணர்கள், உங்களுக்கு இந்த ஒரு பிறவி மட்டுமே இருக்கிறது. தேவதா வர்ணத்தில் நீங்கள் 20 பிறவிகள் எடுக்கிறீர்கள். வைசிய சூத்திர வர்ணத்தில் 63 பிறவிகள் எடுக்கிறீர்கள். பிராமண வர்ணத்தில் இந்த ஒரே ஒரு கடைசி பிறவி இருக்கிறது. அதற்குள் பவித்திரமாக மாற வேண்டும். பவித்திரமாகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையின் நினைவால், அதாவது யோக பலத்தால் பாவங்கள் சாம்பலாகும். இந்த ஒரு பிறவி பவித்திரமாக மாற வேண்டும். சத்தியுகத்தில் பதித்தர் யாரும் இருப்பதில்லை. இப்போது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக மாறினால் 21 பிறவிகள் தூய்மையாக இருப்பீர்கள். தூய்மையாக இருந்தீர்கள், இப்போது பதித்தமாக இருக்கிறீர்கள். பதித்தமாக இருக்கிறார்கள், அதனால் அழைக்கிறார்கள். யார் பதித்தமாக மாற்றியது? ராவணனின் அசுர வழி. குழந்தைகள், உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும்
என்னைத் தவிர வேற யாரும் விடுவிக்க முடியாது. அனைவரும் காம சிதையில் அமர்ந்து சாம்பலாகி விட்டார்கள். நான் வந்து ஞான சிதையில் அமர வைக்க வேண்டியிருக்கிறது. ஞான தண்ணீர் தெளிக்க வேண்டியதாக இருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும். யார் படிப்பை நன்றாக படிப்பார்களோ அவர்களுக்கு சத்கதி கிடைக்கும். மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்திற்கு போவார்கள். சத்தியுகத்தில் தேவி தேவர்கள் மட்டும் இருப்பார்கள். அவர்களுக்கே சத்கதி கிடைக்கிறது. மற்ற அனைவருக்கும் கதி, அதாவது முக்தி கிடைக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. லட்ச வருடங்களின் விஷயம் கிடையாது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். மண்மனா பவ என்ற வார்த்தை பிரபலமாக இருக்கிறது. எந்த தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது என்பது பகவான் வாக்கு. ஆத்மா ஒரு உடலை விடுத்து மற்றதை பெறுகிறது. சில நேரம் பெண்ணாகவும் சில நேரம் ஆணாகவும் ஆகிறது. பகவான் ஒருபோதும் பிறப்பு இறப்பு விளையாட்டில் வருவதில்லை. இது நாடகப்படி நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பிறவியைப் போல மற்றது இருக்காது. பிறகு உங்கள் பிறவிகள் திரும்பவும் நடக்கும் பொழுது அதே நடிப்பையும் அதே தோற்றத்தையும் பெறுவீர்கள். இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை மாற்ற முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சத்தியுகத்தில் எந்த சரீரம் இருந்ததோ அது பிறகு அங்கே கிடைக்கும். அந்த ஆத்மா இப்போது இங்கே இருக்கிறது. நாமும் அப்படி ஆவோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இந்த லட்சுமி நாராயணரின் தோற்றம் அக்யூரேட்டாக இல்லை. மீண்டும் அப்படியே உருவாக்கப்படும். இந்த விஷயங்களை புதியவர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லபடியாக நீங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கும் பொழுது 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிவார்கள். மேலும் ஒவ்வொரு பிறவியிலும் பெயர், உருவத் தோற்றம் எல்லாம் வெவ்வேறாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வார்கள். இப்போது இவரது கடைசி 84வது பிறவியின் தோற்றம் இப்படி இருக்கிறது. அதனால் நாராயணரின் தோற்றத்தை கிட்டத்தட்ட இப்படி காட்டுகிறார்கள். இல்லையென்றால் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மம்மா பாபாவே இந்த லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இங்கே 5 தத்துவங்கள் பவித்திரமாக இல்லை. இந்த உடல்கள் எல்லாம் பதித்தமாக இருக்கின்றன. சத்தியுகத்தில் உடலும் பவித்திரமாக இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணரை மிக அழகானவர் என்று சொல்கிறார்கள். அங்கே இயற்கை அழகு இருக்கும். இங்கே வெளிநாட்டு மனிதர்கள் வெண்மையாக இருக்கிறார்கள். எனினும் அவர்களை தேவர்கள் என்று சொல்ல முடியாது. தெய்வீக குணங்கள் இல்லைதானே? தந்தை எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். இது மிக உயர்ந்த படிப்பு. இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த வருமானம் கிடைக்கிறது. அளவற்ற தங்கம், வைரம், செல்வம் இருக்கும். அங்கே தங்கம் வைரங்களின் மாளிகைகள் இருந்தன. இப்போது அவை அனைத்தும் காணாமல் போய்விட்டன. எனவே நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராகிறீர்கள். 21 பிறவிகளுக்கு அளவற்ற வருமானம் கிடைக்கிறது. அதற்கு மிகுந்த உழைப்பு தேவை. ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். நான் ஆத்மா. இப்போது இந்த பழைய உடலை நீக்கி நமது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். இப்போது அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். ஆத்மாக்கள் நாம் இப்போது 84 பிறவிகளை முடித்து விட்டோம். இப்போது மீண்டும் தூய்மையாக மாற வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இல்லையென்றால் இது கணக்கு தீர்க்கும் நேரம். தண்டனை பெற்று திரும்ப போவீர்கள். எல்லோரும் கணக்கு வழக்கை தீர்த்தே ஆக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் காசியில் தம்மை பலியிட்டார்கள். எனினும் யாரும் முக்தி பெறவில்லை. அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். இதில் தற்கொலை செய்து கொள்வதற்கு அவசியம் இருப்பதில்லை. அது தற்கொலை இருந்தும் முக்தி பெற வேண்டும் என்ற பாவனை இருக்கிறது. அதனால் பாவங்களின் கணக்கு வழக்கு தீர்ந்து மீண்டும் ஆரம்பமாகிறது. இப்போது காசியில் பலியாகும் சாகசத்தை செய்யும் தைரியம் யாரிடமும் இல்லை. மற்றபடி முக்தி அல்லது ஜீவன் முக்தி கிடைக்க முடியாது. தந்தையை தவிர வேற யாரும் ஜீவன் முக்தி தரவும் முடியாது. ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பிறகு எப்படி திரும்பி செல்லும்? தந்தையே வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுத்து திரும்ப அழைத்து செல்கிறார். சத்தியுகத்தில் மிக குறைந்த மனிதர்கள் இருப்பார்கள். ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. ஆத்மா அழியாதது, உடல் அழியக்கூடியது. சத்தியுகத்தில் ஆயுள் நீளமாக இருக்கும். அங்கே துக்கத்தின் விஷயம் இருக்காது. ஒரு உடலை விடுத்து மற்றதை பெறுவார்கள். அப்படி பாம்பின் உதாரணம் இருக்கிறது. அதை மரணம் என்று சொல்வதில்லை. அதில் துக்கத்தின் விஷயம் இருப்பதில்லை. இப்போது நேரம் முடிந்துவிட்டது. இந்த உடலை நீக்கி மற்றதை பெறுவேன் என்று புரிந்து கொள்வார்கள். குழந்தைகள், நீங்கள் இந்த உடலிலிருந்து விலகி இருக்கும் பழக்கத்தை இங்கேயே ஏற்படுத்த வேண்டும். ஆத்மாக்கள் இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும். பிறகு புதிய உலகத்திற்கு வருவோம். புதிய தோலை பெறுவோம். இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஆத்மா 84 உடல்களை பெறுவது உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்கிறார்கள். எண்ணற்ற கல்லிலும் மண்ணிலும் இருப்பதாக தந்தையை சொல்கிறார்கள். அது தர்ம நிந்தனை என்று சொல்லப்படுகிறது. சுத்த புத்தியில் இருந்த மனிதர்கள் முற்றிலும் கெட்ட புத்தி ஆகிவிட்டார்கள். இப்போது தந்தை உங்களை சுத்த புத்தியுடையவர்களாக மாற்றுகிறார். நினைவால் சுத்த புத்தி ஆகிறீர்கள். இப்போது புதுயுகம் வருகிறது என்று தந்தை சொல்கிறார். அதற்கு இந்த மகாபாரத சண்டை அடையாளமாக இருக்கிறது. இது அதே ஏவுகணைகளின் சண்டை. அதில் அநேக தர்மங்கள் அழிக்கப்பட்டு ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால் நிச்சயம் பகவான் இருப்பார் தானே? ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே எங்கிருந்து வர முடியும்? ஞானக்கடல் நிராகாரரா அல்லது ஸ்ரீகிருஷ்ணரா? ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த ஞானமே இருக்காது. இந்த ஞானமே காணாமல் போய்விடும். உங்களுக்கும் பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களை உருவாக்குவார்கள்.
பூஜைக்குரிய நீங்களே பூசாரியாகிறீர்கள். கலைகள் குறைகின்றன, ஆயுளும் குறைந்து கொண்டே போகிறது. ஏனென்றால் யோகியாகிறீர்கள். அங்கே இருப்பவர்கள் யோகிகள். அதற்காக அங்கே யாராவது நினைத்து யோகம் செய்வது கிடையாது. அங்கே பவித்திரமாக இருப்பீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரையும் யோகேஸ்வர் என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா தந்தையோடு யோகம் வைக்கிறது. கிருஷ்ணரின் ஆத்மா இந்த நேரம் யோகேஸ்வரராக இருக்கிறது. சத்தியுகத்தில் யோகேஸ்வர் என்று சொல்ல மாட்டார்கள். அங்கே இளவரசர் ஆகிறார். எனவே தந்தையை தவிர வேற எந்த உடலின் நினைவும் இல்லாதபடி கடைசியில் உங்கள் நிலை இருக்க வேண்டும். உடலிலிருந்து பழைய உலகிலிருந்து ஆசையை நீக்கி இருக்க வேண்டும். சன்னியாசிகள் பழைய உலகில் இருக்கிறார்கள். இருந்து வீடு வாசலில் இருந்து பற்றை நீக்கி விடுகிறார்கள். பிரம்மத்தை ஈசன் என நினைத்து அத்தோடு யோகம் வைக்கிறார்கள். தம்மை பிரம்மஞானி தத்துவஞானி என்று சொல்கிறார்கள். தாம் பிரம்மத்தோடு கலந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். இவையெல்லாம் தவறு. நான் தான் சரியாக இருக்கிறேன், என்னை சத்தியம் என்று சொல்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். நினைவு யாத்திரை மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஞானம் மிக எளிமையாக இருக்கிறது. ஆத்மா அபிமானியாக மாறுவதற்கே உழைப்பு தேவை. யாருடைய உடலும் நினைவிற்கு வரக்கூடாது. அது பூதங்களின் நினைவு. பூத பூஜை என்று தந்தை சொல்கிறார். நான் அசரீரி, உடல் இல்லாதவர். நீங்கள் என்னை நினைவு செய்ய வேண்டும். இந்த கண்களால் பார்க்கும்போதும் புத்தியால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் டைரக்ஷன் படி நடந்தால் தர்மராஜரின் தண்டனையிலிருந்து தப்பிவிடுவீர்கள். தூய்மையாகிவிட்டால் தண்டனை இல்லாமல் போய்விடும். இது மிகப்பெரிய குறிக்கோள். பிரஜையாவது மிக எளிது. அதிலும் பணக்கார பிரஜையாக, ஏழை பிரஜையாக யாரெல்லாம் ஆகிறார்கள் என்பதையும் புரிய வைக்கிறார். கடைசியில் உங்கள் புத்தியோகம் தந்தை மற்றும் வீட்டோடு இருக்க வேண்டும். நடிகர்களுக்கு எப்போது பார்க்க முடியுமோ அப்போது வீட்டின் பாகம் புத்தி போகிறது, வீட்டின் பக்கம் புத்தி போகிறது. இது எல்லையற்ற விஷயம். அது எல்லைக்கு உட்பட்ட வருமானம். எல்லைக்கு உட்பட்ட வருமானம். இது எல்லையற்ற வருமானம். நல்ல நடிகர்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே புத்தியோகத்தை அங்கே வைக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். அவர்கள் ஒருவர் பிறருக்கு காதலன் காதலியாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு காதலருக்கு எல்லோரும் காதலிகளாக இருக்கிறீர்கள். அவரையே எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். அவர் அதிசய பயணியாக இருக்கிறார். எல்லா துன்பங்களிலிருந்து விடுவித்து சத்கதிக்கு அழைத்து செல்ல இந்த நேரம் வந்து இருக்கிறார். அவரை மிக உண்மையான காதலர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஒருவர் பிறரின் உடல் மீது காதல் கொள்கிறார்கள். விகாரத்தின் விஷயம் கிடையாது. அது தேக அபிமான யோகம் என்று சொல்லப்படுகிறது. அது பூதங்களின் நினைவு. மனிதரை நினைப்பது என்றால் 5 பூதங்களை இயற்கையை நினைவு செய்வதாகும். இயற்கையை மறந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அதற்கு முக்தி தேவைப்படுகிறது தானே. பிறகு தெய்வீக குணங்களும் தேவை. ஒருவரை பழிவாங்குவது அசுர குணமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் இருக்கும். அங்கே பழிவாங்கும் விஷயம் இருப்பது இல்லை. அது அத்வைத தேவதா தர்மம். அதை சிவபாபாவை தவிர வேற யாரும் ஸ்தாபிக்க முடியாது. சூட்ச்மவதன தேவதைகளை பரிஸ்தாக்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். பிறகு பரிஸ்தாவீர்கள். பிறகு வீடு திரும்புவீர்கள். பிறகு புது உலகத்திற்கு வந்து தெய்வீக குணமுடைய மனிதர்களாக, அதாவது தேவர்களாக ஆவீர்கள். இப்போது சூத்திரரிலிருந்து பிராமணராகிறீர்கள். பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாமல் ஆஸ்தி எப்படி பெறுவீர்கள்? இந்த பிரஜா பிதா பிரம்மாவும் மம்மாவும் பிறகு லட்சுமி நாராயணர் ஆவார்கள். இப்போது பாருங்கள், எங்கள் சமண தர்மம் அனைத்திலும் பழையது என்று உங்களிடம் சமணர்கள் சொல்கிறார்கள். இப்போது உண்மையில் மகாவீரர் என்று ஆதிதேவர் பிரம்மாவிற்கே சொல்லப்படுகிறது. அது பிரம்மாதான். ஆனால் ஒரு சமண முனிவர் வந்தபோது மகாவீரர் என்று பெயர் வைத்து விட்டார். இப்போது நீங்கள் எல்லோரும் மகாவீரர் இல்லையா? மாயாவை வெற்றி பெறுகிறீர்கள். நீங்கள் எல்லோரும் அச்சம் இல்லாதவர்கள் ஆகிறீர்கள். மிக உண்மையான மகாவீரர்கள், மகா வீரினிகள் நீங்கள்தான். உங்கள் பெயரே சிவசக்தி. சிங்கத்தின் மீது சவாரி செய்பவர்கள், மகாரதிகள், யானை மீது சவாரி செய்பவர்கள் இருந்தும் குறிக்கோள் மிக பெரியது என்று தந்தை சொல்கிறார். ஒரு தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும். வேறு எந்த வழியும் கிடையாது. யோக பலத்தால் நீங்கள் உலகை ஆட்சி செய்கிறீர்கள். இப்போது நான் வீட்டிற்கு போக வேண்டும். இது பழைய உலகம் என்று ஆத்மா சொல்கிறது. இதுதான் எல்லையற்ற சந்நியாசம். இல்லற வாழ்வில் இருந்தபடியே பவித்திரமாக மாற வேண்டும். மேலும் சக்கரத்தை புரிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1.
தர்மராஜரின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு யாருடைய உடலையும் நினைக்கக்கூடாது. இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்து கொண்டே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அசரீரியாவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். தூய்மையாக மாற வேண்டும். 2 முக்தி ஜீவன் முக்தியின் வழியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இப்போது நாடகம் முடிந்து விட்டது, வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைவால் எல்லையற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். வரதானம்: ஒரு நொடியின் பேரத்தால் முழு கல்பத்தின் பாக்கியத்தை உருவாக்கும் உயர்ந்த பாக்கியவான் ஆகுக. இந்த சங்கம நேரத்திற்கு வரதானம் கிடைத்திருக்கிறது. அதனால் என்ன வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எத்தனை வேண்டுமோ அத்தனை பாக்கியத்தை உருவாக்க முடியும். ஏன் என்றால் பாக்கிய விதாத்தா தந்தை பாக்கியத்தை உருவாக்கும் சாவியை குழந்தைகளின் கையில் கொடுத்திருக்கிறார். கடைசியில் வருபவரும் வேகமாக சென்று முதலில் வர முடியும். சேவையின் விஸ்தாரத்தில் சுயத்தின் ஸ்திதியை நொடியில் சாரஸ்வரூபமாக மாற்றும் பயிற்சி செய்யுங்கள். ஒரு நொடியில் மாஸ்டர் விதையாகுங்கள் என்று இப்போது டைரக்ஷன் கிடைத்தால் அதற்கு நேரம் பிடிக்கக்கூடியது. இந்த ஒரு நொடியின் பேரத்தால் முழு கல்பத்திற்கு பாக்கியத்தை உருவாக்க முடியும். ஸ்லோகன்: டபுள் சேவை மூலமாக பவர்ஃபுல் வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். அப்போது இயற்கை தாசியாகும். அவ்வியக்த சைகை: ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஒற்றுமையும் ஒருமுகத்தையும் கொண்டு வாருங்கள். மரத்தின் அநேக கிளைகள் இப்பொழுது ஒரே ஒரு சந்தன மரமாகிவிட்டது. 3-4 மனிதர்கள் ஓரிடத்தில் ஒன்றாக 3-4 மாதர்கள் ஓரிடத்தில் ஒன்றாக இருக்க முடியாது என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இப்போது மாதர்கள் எல்லோரும் உலகில் ஒற்றுமையை ஏற்படுத்த நிமித்தமாகி இருக்கிறீர்கள். மாதர்களே வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேசம் வேறு, பாஷை வேறு, கலாச்சாரம் வேறு இருந்தும் நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.